சாரி, இன்னைக்கு வீடியோ கட் ஆயிடுச்சு. இதை பார்ட் 2 எடுத்து தயவு செய்து பாருங்க, பார்க்கலாம். சோ என்னதான் வேதம் படிச்சாலும், என்னதான் பைபிள் படிச்சாலும், என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு துயரம் இருக்குது, துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. காரணம் என்ன? நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை, கலைகளை களையாததுதான் காரணம். புரியுதா? அதை விட்டுட்டு எலுமிச்சப்பழம் முன்னால கடந்து மிதிச்சுட்டா, ஐயோ எலுமிச்சப்பழத்தை மிதிச்சுட்டேன், ஐயோ அப்படிங்கிறது, அதெல்லாம் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணாது. நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற கலைகள், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணும். புரியுதா? அடுத்தது சரி, நாம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் எதிர்மறை செயல்கள் உண்டு. கரெக்டா? எதிர்மறையான விஷயங்கள் உண்டு. இப்ப லூக்கா 6:38 பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நம்ம ஒருத்தனை பார்த்து இவன் என்ன மாதிரி பாவம் செய்யறானா, உன்னுடைய பாவம் என்னன்னு அளக்கப்படும். புரியுதா? நீ இவனை பெருமை என்றால் உன் பெருமை என்னவென்று அளக்கப்படும். எல்லாமே உனக்கு உண்டு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப இதுதான் உண்மை. அப்ப நம்ம எந்த திருந்தணும், எந்த இடத்துல திருந்தணுங்கிறது நமக்கு தெரியும். தவறு நமக்கு தெரியாமையா செய்யறோம்? செய்யுங்க. தெரியாம செய்யறோங்கிறதெல்லாம் தப்பு. எல்லாரும் தவற தெரிஞ்சுதான் செய்யறோம். ரோமர் 2:9, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். பொல்லாங்கு செய்யற எந்த ஆத்துமா, இதுல பொல்லாங்கு செய்யற மனுஷன் சொல்ல வரல, ஆத்துமா. வியாகுலம் உண்டு, கஷ்டம் உண்டு, ஆத்துமாக்கு அழிவில்லை. புரியுதா? இன்னைக்கு மனுஷ சரீரத்துல கஷ்டப்படலாம், நீதிக்காக நேர்மைக்காக கஷ்டப்படலாம். எத்தனையோ பேர் நீதியா நேர்மையா இருந்து டிரான்ஸ்பர் அடிச்சு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? அதல்ல, ஆத்துமாவுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. பாவம் நம்முடைய வீட்டில் பதுங்கி கிடக்கும் போது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில வருகின்ற ஆசீர்வாத தடைகள் என்னென்ன ஒரு 5 ரீசன் எடுத்திருக்கிறேன். புரியுதா? எதிர் விளைவுகள் என்ன, இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதிர் விளைவு, பாவம் செய்தால் ஆசீர்வாதம் நம்மை விட்டு போகும். எப்பெல்லாம் கடவுளோட இணைஞ்சு செயல்படுறோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும். எப்பெல்லாம் கடவுளை விட்டு நம்ம ஓடி போய் நம்ம தனியா செயல்படுறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம போகுது. புரியுதுங்களா? யோபு அவன் மிகுந்த நீதிமானா இருந்தான். யோபு 1:10 பாத்தீங்கன்னா, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைச்சி காப்பாத்துறார். வேலி அடைக்கிறார் அவன் குடும்பத்தை சுத்தி. அந்த வேலிய சாத்தானால நெருங்க கூட முடியல. அந்த வேலிய பிடுங்கி போட சாத்தானுக்கு சக்தி இல்லை. அவன் பர்மிஷன் தான் கேட்டு வரான் ஆண்டவர்கிட்ட, அந்த வேலியை எடுத்து போடுங்க பார்க்கலாம். அப்ப அவன் வரானா இல்லையான்னு பாக்குறேன். சொல்றது புரியுதா? அப்போ நீங்க ஆண்டவரோடு இணைந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க வாழ்க்கையில வரும்பொழுது உங்களோட குடும்பத்தை சுத்தி என்ன இருக்குது? ஒரு வேலி ஆண்டவர் போடுறாரு, மனுஷன் போடுற வேலி அல்ல. கடவுள் உங்களோட குடும்பத்தை சுத்தி ஒரு வேலி போடுறாரு. ஏசாயா 5:1-7 படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. திராட்சை செடியை நட்டுறாரு, அது ஸ்டோன் எல்லாம் பொறுக்கி அதுக்கு பாத்தி கட்டி தண்ணி வச்சு ஒரு திராட்சை செடியை நடுறாரு. அதுக்கு காத்து இருக்கிறாரு. அந்த திராட்சையில பழம் வருங்கிறதுக்காக ஆலைகளை எல்லாம் ரெடி பண்றாரு, ஜூஸ் பாடி இது பண்றதுக்கு. ஆனா அந்த திராட்சையில காட்டு திராட்சை வருது, காட்டு பழம் வருது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் நல்ல செடியை தானே விதைத்தேன், அப்ப நல்ல கனியை தானே தரணும். ஆனா அது ஏன் திராட்சை பழத்தை தராமல் காட்டு பழத்தை தந்தது? அது ஏன் விஷத்தை தந்தது? இதுதான் ஆண்டவருடைய புலம்பல் இன்னைக்கு. ஆண்டவர் இதைத்தான் கேட்கிறார். எப்படி வந்தது பாவம்? அப்ப இதை நான் என்ன செய்யட்டும், நீயே சொல்லுங்கிறார் ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்து சொல்றாரு, நான் இதை சுத்தி உள்ள வேலியை பிடுங்கி போட்டுருவேன். இதை சுத்தி இருக்கிற வேலி என்ன பண்ணிடுவேன்? பிடுங்கி போட்டுருவேன். வேலியை பிடுங்கினா என்ன நடக்குங்க? கண்ட காட்டு மிருகங்கள் வந்து அதுக்கு பாதுகாப்பே இல்லை. கண்ட காட்டு மிருகங்கள் வந்து அதை மேய்ஞ்சி போட்டும். புரியுதா? அப்போ வழியில போற பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள வரும். நம்ம வேலி பிடுங்கப்பட்ட என்ன ஆகும்? வழியில போற பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள வரும். வெளியில ஒரு ஆக்சிடென்ட்னா அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு வீடு நம்ம வீடா இருக்கும்.
புரியுதா? ஒரு நோய் வந்தா நம்ம குடும்பத்துல அந்த நோய் இருக்கும். ஒரு கேஸ் வந்தா அது நம்ம குடும்பத்துல ஒரு கேஸா இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வரும். காரணம், காட்டு விலங்குகளுக்கு விட்டு கொடுத்து நெருஞ்சி முள்களும் அது என்ன முள்ளுகள் நெருஞ்சி முள்களும் முட்பதர்களாலும் அந்த குடும்பம் பாலடைந்து போகும். இது யார் சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றார். எரேமியா 5:25 சொல்லப்படுது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாது இருக்கிறது. உங்கள் குற்றங்களே, உங்கள் பாவங்களே, உங்கள் பிரச்சனை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு நன்மையை வரவட்டாது இருக்கிறது. அப்போ எவனோ வச்ச ஒரு சூனியம் நம்மளுக்கு நன்மையை வரவழைக்கல, கெட்டதை செய்யல. எவனோ வச்ச ஒரு ஏவல் நமக்கு ஒண்ணு செய்யல. யாரோட இது நமக்கு செய்து? நம்மளுடைய குற்றங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய பாவங்கள். ரெண்டாவது பாவம் செய்யலாம் என்ன போகும்னா நம்மளுடைய நிம்மதி போகும். நம்மளுடைய நிம்மதி. தாவீது பாருங்க, இன்னொருத்தனோட மனைவி ஆசைப்பட்டான். இல்லீகலா அவளைய எடுத்துக்கிட்டான். அவனுடைய கணவனை கொலை செய்தான். புரியுதா? கணவனை கொன்று அவளை கல்யாணம் பண்ணான், பத்சேபாள். கடைசிக்கு என்னாச்சு? ஆண்டவருடைய பார்வையில் அது தவறாய்ப்பட்டது, அது பாவமாய்ப்பட்டது. உனக்கு என்ன கொடுக்கலன்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாம் கொடுத்தோம். இன்னொரு மனைவியை நீ அபகரித்து அவனையும் கொன்று போட்டா. எவ்வளவு பெரிய தவறு! அன்னைக்கு அவன் செய்த பாவம் அவனுக்கு வாழ்நாள் பூரா நிம்மதி போச்சு. அவனுக்கு பிறந்த குழந்தைய ஆண்டவர் கொன்னார். அவனுக்கு பிறந்த குழந்தைகள்ல ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய கொண்டுச்சு. இன்னொரு மகன் இன்னொருவனை கொன்றான். அவனுக்கு பிறந்த பிள்ளைய அவனுடைய மகனை கெடுத்தான். அவனுடைய மனைவிமார்களை எல்லாம், அவனுக்கு பிறந்த மகனே அவனுடைய மனைவிமார்களை கெடுத்தான். நீ மறைவிடத்தில் செய்ததை நான் சூரியனுக்கு வெளிச்சத்திலே கொண்டு வருவேன் ஆண்டவர் சொன்னார். பகீரங்கமாக உலகம் அறிய, எல்லாரும் அறிய தாவீதை செயலிழக்க செய்து மனைவிமார்களிடம் அவன் மகனை சயனித்தான். எவ்வளவு ஒரு மோசமான, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நிம்மதி போனது அவனுக்கு பாவம் செய்ததால். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். பாவம். 30 வெள்ளிக்காசு அவனை, காசு மேல உள்ள ஆசை அவனை பாவம் செய்ய வைத்தது. கடைசியில் அவன் நிம்மதி பண்ண. அந்த வெள்ளிக்காசை வச்சா ஒரு டீ கூட சாப்பிடல. அவனால ஒரு காஃபி கூட சந்தோஷமா குடிக்க முடியல. நேர போற, ஐயோ இந்த 30 வெள்ளிக்காசுக்கு நான் ஆண்டரை காட்டு, கயிறுல தொங்கிட்டான். காயினை பார்த்து ஆண்டர் கேட்கிறாரு, காயினே உன் முகம் ஏன் வேறுபட்டு இருக்கிறது? காயினே, காயினே எங்க உன் முகம் ஏன் மாறுபட்டு இருக்கிறது? இதுவரைக்கும் உன் முகம் கலையாதானே இருந்துச்சு காயின், இப்ப என்னாச்சு? பாவம், தன் சகோதரனையே அவன் கொலை செய்து விட்டான். பாவம் அவன் நிம்மதியை இழக்க செய்தது. ஓடுறான், அவனால் நிற்க முடியவில்லை, நிம்மதியா இருக்க முடியவில்லை. ஒரு முறை அவன் செய்த பாவம் அவனை துரத்துகிறது. நிம்மதி போச்சு. ஏசாயா 48:22 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிம்மதி போயிடும் பாவம் செஞ்சா. மூணாவது, கடவுளிடம் உள்ள உறவுகள் பிளவுபடும். கடவுளுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும். ஆதாம் ஏவாள் கடவுளோடு நல்ல உறவுல இருந்தாங்க. கடவுள் வேண்டான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டாங்க. ஆண்டவருக்கும் அவங்களுக்குமான உறவு பிளவுபட்டது. ஒளிஞ்சிக்கிறாங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளி விடுகிறார். அந்த உறவு பிளவுபட்டது. ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எப்படி பாருங்க. நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக முடியும். உங்களோட வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கணும். யாருக்கு? மனிதனுக்கு அல்ல, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அவனுடைய எதிரி கூட சமாதானமா வருவான் என்று சொல்றார். அவருடைய வார்த்தை உண்மை, சத்தியம். நீங்க டெஸ்ட் பண்ணலாம். 4வது, பாவம் செய்வதனால் நோய்கள் வரும். நிறைய நோய்களுக்கு காரணம் நாம் செய்யும் பாவங்கள் தான். சில நேரம் பிரஷர்னால, இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ்னாலையும் இன்னைக்கு நமக்கு நிறைய நோய்கள் வருது. உடம்பு வலி, கால் வலி, கை வலி, தலைவலி,
காய்ச்சல், ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு எல்லா குடும்பத்திலயும் ஸ்ட்ரெஸ். பிள்ளைகளை வச்சு, வீட்டுல உள்ள பெரியவங்களை வச்சு, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ். வேலையை வச்சு இன்னைக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ். புரியுதா? அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன நோய் இதுக்கெல்லாம் நான் வரல. பெரிய பெரிய நோய்கள், பலவிதமான வியாதிகளுக்கு இன்னைக்கு அது மன அழுத்தம். அந்த மன அழுத்தமே தேவையில்லை. ஆண்டவர் பார்த்து பாரு, நம்பிக்கையோட இருங்க, விட்டுருங்க. எதுக்கு மன அழுத்தம், பிரஷர், ஸ்ட்ரெஸ்? இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் எப்படி நமக்குள்ள வருதுன்னா, ஆண்டவர் மேல நம்ம சந்தேகப்படும் போதுதான் வருது. ஆண்டுடைய செயல்களை நம்ம நம்பல. இவரு மோசே கணக்கு போட்ட மாதிரி கணக்கு போடுறோம். கடலுக்குள்ள இவ்வளவுதான மீன் இருக்கு, வெளியில கோழி இவ்வளவுதானே இருக்கு, எப்படி இத்தனை பேத்துக்கு கடவுள் கறி போடுவாரு, நான்வெஜ் போடுவாரு? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நினைக்கிறோம். அதனாலதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. எதையுமே நினைக்காதீங்க, ஆண்டவர் தருவார், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே வராது. புரியுதா? குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. சம்பாதிக்கிற காசெல்லாம் பாருங்க, நிறைய பேர் மெடிக்கல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்போம், ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, நிம்மதி இல்லை. காரணம் என்ன? ஆசீர்வாதங்கள் அற்று போகும் அளவுக்கு குடும்பங்களிலே பாவங்கள் நிரம்பி இருக்கிறது. மிதமிஞ்சிய பொறுப்பு, மிதமிஞ்சிய அளவுக்கு அதிகமான குற்ற உணர்வு, பயங்கரமான கோபம், பழிவாங்கும் குணங்கள், இதெல்லாம் தான் நம்மளுடைய நோய்களுக்கு காரணமா இருக்குது. இதெல்லாம் விட்டு விட்டாலே பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் தான். சங்கீதம் 107:17 சொல்லுது, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். எப்படி நோய் வருதுங்கிறாங்க? தங்களுடைய பாதக மார்க்கத்தினால். மூடர்கள்ங்கிறாங்க. சங்கீதம் 103:3 சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. முதல்ல அவர் எதை மன்னிக்கிறாரு? உன் அக்கிரமங்களை மன்னி, அப்புறம் தான் நோய் குணமாகும். உன் அக்கிரமங்களை மன்னித்தால் தான் உன் நோய் சுகமாகும். 5வதாக பொருளாதார நெருக்கடி வருது. நம் பாவம் செய்கிறதுனால் பாருங்க, ஆகாய் 1:6 சொல்லப்படுது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எல்லாருக்கு நிறைவில்லை. ஏன்? 24 மணி நேரத்துல 24 நிமிஷம் கூட நம்ம ஆண்டருக்கு ஒதுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவருக்கு இல்ல, உன்னோட வாழ்க்கையின் நன்மைக்காக. ஆண்டவருக்கு நன்றி சொல்றது கூட நமக்கு இந்த மனசுக்கு டைம் இல்ல. ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரை விட்டுட்டு. 24 மணி நேரமும் ஓடுறோம். ஓடிட்டு என்ன பண்றோம்? 40 வயசு ஆயிருது, 45 வயசு ஆகுது, 50 வயசு ஆயிடுது, கடைசியில டாக்டர்கிட்ட போனா சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்துட்டோம். ஆனா டாக்டர் இப்ப சொல்றாரு, நீ உனக்கு சுகர் சாப்பிடக்கூடாது, உப்பு சேர்க்க கூடாது. கடைசி எங்க வரும்? ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிற்கிறோம். இப்ப என்ன குடிக்கணும்? கஞ்சி ரொட்டியும் தான். என்ன பிரயோஜனம்? ஆண்டரை விட்டுட்டு ஓடி ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்படிதான் நினைச்சான். என்ன கோபுரம்? பாபேல் கோபுரம் கட்டுறதுக்கு. பாபேல் கோபுரம் கட்டி 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 பெருசா உயர்ந்து வரும்போது மொழி புரியாம போயிடுச்சு. ஒருத்தன் பேசுற மொழி ஒருத்தனுக்கு புரியல. இப்படிதான் ஆண்டரை விட்டுட்டு போற குடும்பத்துக்கு. கணவன் பேசுற மொழி மனைவிக்கு புரிய மாட்டேங்குது, மனைவி பேசுற மொழி கணவனுக்கு புரிய மாட்டேங்குது, 2 பேரும் பேசுற மொழி பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது. அதான் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியல. ஆண்டரை விட்டுட்டு போற குடும்பங்கள் சண்டையில் தான் நிற்கிறது, மொழி புரியல. புரியுதுங்களா? நீதிமொழி 10:22 சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அவர் ஆசீர்வதிக்கணும் உன்னைய, அந்த ஐஸ்வர்யம் தான் உனக்கு சந்தோஷத்தை தரும். நீயா அவரை விட்டுட்டு ஓடி ஓடி உன்னோட இஷ்டத்துக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியம், சம்திங் வாங்கினாலும் கிம்திங் வாங்கினாலும் நான் வாழ்க்கையில உயர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ராடு பண்ணினாலும் எப்படி பண்ணினாலும் நான் சம்பாதிச்சு மேல வந்துருவேன், நான் சேர்த்துருவேன், பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்ற இது உனக்கு வலியை தரும், அது உனக்கு துன்பத்தை தரும். நிறைய பேர் இன்னைக்கு, எனக்கு இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, சராசரி மக்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா, இன்னைக்கு பைபிள் எடுத்து போதிக்கிறவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இதை விட மோசமா இருக்குது. எப்படினாலும் சம்பாதிச்சிடணும். யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா நான் ஆடிதான் ஆகணும். யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண நான் தடவிட்டே இருக்கணும். அவங்களுக்கு குஜாலா இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா அவங்கள பண்ணாதான் நான் நிறைய சம்பாதிக்க முடியும். நான் பிளைட் வாங்க முடியும், ஜெட்டு வாங்க முடியும். நான் போய் தீர்க்க தரிசனம் சொன்னாதான் நான் வாழ்க்கையில சம்பாதிக்க முடியும். இப்படி நிறைய பேர் இன்னைக்கு ஃப்ராடு பண்ணி எழும்பிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, எப்படினாலும் சம்பாதிக்கலான்னு அவங்க நல்லா இருக்காங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க.
அவர்கள் மரணம் அதை சொல்லும். மோசமான மரணமா இருக்கும். மரணம் வரட்டும் வரட்டும் நினைப்பாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மரணம் கடினமா இருக்கும். வாழ்க்கை கடினமா இருக்கும். எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, பிரயோஜனம் இருக்காது. அதனால என்ன பிரயோஜனம்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆசீர்வதிச்சேன்னா அதோட வேதனையை தர மாட்டேன் மகனே. 500 ரூபாய் உனக்கு நான் சம்பாதிச்ச ஐஸ்வர்யா, நான் உன்னை 500 ரூபாய் இன்னைக்கு உனக்கு தந்தாலும் அந்த 500 ரூபாய்க்குள்ள உன்னுடைய பொழப்பு நல்லா இருக்கும். அந்த 500 ரூபாயில நீ டாக்டர்கிட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த 500 ரூபாயில உனக்கு தேவையில்லாத விஷயத்தை கொடுக்கணும் அவசியம் இல்லை. உன்னை நான் முழுமையாய் போஷிப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க. 5 எதிர்விளைவுகள் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல ஏதாவது நம்மளுடைய குடும்பத்தை பாதிக்குதா? இந்த 5 எதிர்விளைவுகளை ஏதாவது ஒரு விளைவுகள் நம்ம குடும்பத்துல நம்ம கிட்ட இருக்குதா? அப்ப ஆசீர்வாதத்தை இழந்த அனுபவங்கள், நம்முடைய குடும்பத்துல நிம்மதி போன அனுபவங்கள் இருக்குதா? நம்முடைய குடும்பத்துல நோய் வர அனுபவங்கள் இருக்குதா? நம்ம பொருளாதார நெருக்கடியில சிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறோமா? நன்மை வராமல் போகிறதா? அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர் தெரியுமா? எரேமியா 15:19, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ என்கிட்ட வாங்குறார் ஆண்டவர். நீ திரும்பி வா, நான் உன்னை சீர்படுத்துறேன். நீ அப்படியே திரும்பி வா மகனே. 2வது கெட்டகுமாரன் அப்படியே ஓடி வந்தான். அப்பா தவறு செஞ்சிட்டேன்ப்பா, பன்றி கூட்டத்துக்குள்ள தின்னு பன்றிக்குரிய இதை தின்னு இருக்கிறேன்ப்பா, தவிட உங்க வேலையால ஒருத்தரா என்ன வச்சுக்கோங்கப்பா, உணர்ந்துட்டேன்ப்பா, அப்படியே வாங்க. அப்பா சொல்றாரு, ஐயோ நீ வேலையாள் அல்ல, நீ என் மகன், நீ என் சொந்த மகன். கட்டி பிடிச்சு அணைச்சிக்கிறாரு. டே இன்னைக்கு என் மகனுக்கு கறி போடுங்கடா, பிரியாணி போடுங்கடா, வெட்டுறாரு ஆடெல்லாம் போடுற என் பையனுக்கு. என் பையன் வந்துட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய சந்தோஷம் இதுதான். நீ அப்படியே திரும்பி வா, அவர் உன்னை சீர்படுத்துவேன் சொல்றாரு. நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். நீ எனக்கு முகத்துக்கு முன்னால நீ மகன்கிற ஸ்தானத்துல நினைச்சு நிப்ப. நீ தீர்ப்பானதை நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மகனுடைய ஸ்தானம் நான் உனக்கு தரேன், ஆனா நீ திரும்பி வரணும். உன்னுடைய தவறான கொள்கைகளையும், உன்னுடைய பிடிவாத குணங்களையும், உன்னுடைய அகந்தையையும், உன்னுடைய பெருமையையும், உன்னுடைய நாத்திக தன்மைகளையும் விட்டுட்டு நீ திரும்பி வா. ஒரு சிறு குழந்தையை போல நீ ஆண்டவர்கிட்ட திரும்பி வா. ஒரு குழந்தை அப்பான்னு வரும் பாருங்க, என்ன அடிச்சாலும் அப்பா கிட்ட தான் ஓடி வரும் குழந்தை. தூக்கி அந்த குழந்தைய வீசுங்க, அந்த குழந்தை அடுத்த செகண்ட் அப்பா அடி தாங்க முடியாம அப்பான்னு தான் வருமே ஒழிய அது ஓடாது. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து அப்பான்னு ஓடாது. நானா அடிச்சுட்டேன் அப்பான்னு ஓடாது. அப்பா கிட்ட தான் வரும். அப்பா. எத்தனை பேர் இன்னைக்கு அப்பா கிட்ட ஓடி வரீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அப்பாவை தேடி வரீங்க? எத்தனை பேர் என்ன பட்டாலும் ஆண்டுகிட்ட வருவேன்னு வரீங்க? மகன் என்ற ஸ்தானத்தை வைத்திருக்கிறாரே. எப்படி வரணும் தெரியுமா? சாதாரணமா வரக்கூடாது. திரும்பி எப்படி வரணும் தெரியுமா? நீ எப்படி பிரிஞ்சு போறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிரிஞ்சு போன. என்னை விட்டு நீ அகன்று போவதற்கு எப்படியெல்லாம் ஆர்வம் காட்டின. என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எதெல்லாம் உனக்கு ஆர்வமா இருந்து? மொபைல், எந்நேரமும் வாட்ஸ்அப்ல சேட்டிங். ஆண்டவரை நினைக்கிறதுக்கு நேரம் இல்ல. புரியுதா? ஆண்டவரை நினைக்க நேரம் இல்ல. ஏன் கணவன் மனைவி இன்னைக்கு உறவுகளை எப்படி இருக்குது? கணவன் ஹால்ல இருந்து சேட் பண்ணிட்டு இருக்கான், மனைவி பெட்ரூம்ல இருந்து சேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. புரியுதா? கணவன் கன்சர்ன் கொடுக்க வேண்டிய மனைவியை எம்மா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு டைம் இல்ல. எவனோ ஒருத்தனை போய் ஐயா சாப்பிட்டீங்களா அம்மா வாட்ஸ்அப்ல. வீட்டுல உள்ள அக்காவை வீட்டுல உள்ள அக்காவை நீ நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி சகமாயிருச்சா, நல்லா இருக்கீங்களா அம்பாங்க. இன்னைக்கு இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய அன்பு வெளிப்படலையே. கண்ணில் காணாத இறைவனிடம் எப்படி உன் அன்பு இருக்கும்? கண்ட மனிதர்களுடைய அன்பு வெளிப்படலையே. அததான் ஆண்டவர் சொல்றாரு. கண்ணில் கண்ட மனிதன், உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்க, அன்பு செலுத்து, அன்பு செலுத்து. அன்பு சகல தவறுகளையும் பார்க்காது, சகலத்தையும் தாங்கும். தீயில கூட உன்னை சுட கொடுக்கும் சொல்லியிருக்கிறாரே, தன்னை தியாகம் பண்ணும் சொல்லியிருக்கிறாரே, அதுதானே அன்பு. என்னை விட்டு நீ விலகி போறதுக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டின. மொபைல், எப்பவுமே மொபைல்ல இருந்தியே, இன்டர்நெட்ல இருந்தியே, பணத்துக்கு பின்னாலேயே ஓடுனியே, ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாலேயே ஓடுனியே, வேலைக்கு பின்னாலேயே ஓடுனியே, புகழுக்கு பின்னால ஓடுனியே. அவ்வளவு ஆர்வம் காட்டினால அதுக்கு பின்னால எல்லாம் ஓடும் போது, சம்பாதிக்கிறதுக்கு வரும்போது அவ்வளவு ஆர்வம் காட்டின இல்லையா?
இன்னைக்கு அதே ஆர்வத்தோடு, அதுக்கு பின்னால் ஆர்வம் ஓட முடிஞ்சது, அதை விட பன்மடங்கு ஆர்வத்தோடு என்கிட்ட திரும்பி வா. வா மகனே, வா மகளே, என்கிட்ட திரும்பி வா. நான் உன்னை சீர்படுத்துவேன், நான் உன்னை பண்படுத்துவேன், நான் உன்னை நல்ல திராட்சை செடியாய் விதை போட்டு உருவாக்குவேன். இரவும் பகலும் கற்பனை பண்ணியும் கனவு கண்டும் திட்டம் போட்டும் நடந்தியே, அதை விட பன்மடங்கு ஆர்வத்தோடு நீ திரும்பி வரணும். ஒரு நொடி பொழுதிலே, அப்படி திரும்பி வந்த ஒரு நொடி பொழுதிலே நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மளுடைய குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடி மறைந்து போகும். நம்மளுடைய குடும்பங்களிலே அன்பு இருக்கும். நம்மளுடைய குடும்பங்களிலே நோய்கள் மறைந்து போகும், பிரச்சனை விலகும், நிம்மதி வரும். அன்பார்ந்தவர்களே, நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எங்கள் பாவங்களை நீக்கி, எங்களை சுத்தமாக்கி, எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கம் வையும் ஆண்டவரேன்னு அவருடைய பாதத்துல இப்ப கெஞ்ச போறீங்களா? எல்லாரும் கண்ண மூடுங்க. தகப்பனே, இந்த 5 எதிர்விளைவுகளை கேட்டோம். உம்மை விட்டு விலகி நாங்கள் பாவத்தில் நிலையாய் நிற்கும் போது, பாவத்திற்குள் விழும் பொழுது, இதோ எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறது, எங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தை இழக்கிறது. நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நிம்மதியும் போச்சுப்பா, ஆசீர்வாதம் போச்சு, எல்லாம் போச்சு, அமைதி போச்சு. தகப்பனே, எல்லா விஷயங்களையும் நாங்க சிக்கிக்கிறோம். நோய்கள் வந்துருச்சு, எல்லா விஷயத்திலையும் சிக்கிக்கிறோம்ப்பா. எவ்வளவு நாள் நீ அடிக்கப்படுவேன்னு கேட்டிருக்கீங்க ஆண்டவரே. என்னிடம் வா மகனே என்று சொல்லியிருக்கிறீர். திரும்பி வா, உன்னை சீர்படுத்துவேன்னு சொன்னீர். உன்னுடைய வாக்கை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். பாவத்தில் விழுந்த எங்களை தகப்பனே நீர் சீர்படுத்துவீராக. இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களிலும் உள்ள பாவங்களை நீர் விலக்கி தகப்பனே உம்முடைய பிளெஸ்ஸிங்கை ஊற்றுவீராக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆசீர்வதிங்க. நீர் ஆசீர்வதிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கோ டு யூடியூப் அன்ஷாக்கல் மினிஸ்ட்ரி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.